வணக்கம். வில்வதுரோசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சிருவோங்க. அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரியுங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாரம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் உங்கள் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில், நரசிங்கபுரம் என்னும் சிற்றூர், அதாவது போம்பாக்கம் வட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. சுமார் 7.5 அடி உயரத்துடன் வலது திருப்பாதத்தை கீழே வைத்து இடது திருக்காலை மடித்து அமர்ந்து புன்முறுவல் திருமுகத்துடன் தாயார் மகாலட்சுமி தேவியை தனது இடது திருமடியில் அமர வைத்து இடது திருக்கரத்தால் தாயாரை அரவணைத்தபடி வலது திருக்கரத்தினை அபயகஸ்தமாக காட்டி திருக்காட்சியளிக்கும் நமது கல்யாண நரசிம்மர் 1500 ஆண்டுகள் பழமையானவரை பார்க்கும் பொழுது நாம் காண பரவசம் அடைய வேண்டும். பொதுவாக லட்சுமி நரசிம்மர் கோயில்களில் லட்சுமி தேவியானவள் பக்கவாட்டில் பார்த்தபடி அமைந்திருப்பார். ஆனால் இத்திருத்தலத்திலோ தாயார் வரும் பக்தர்களை நோக்கியபடியும் அன்புடன் நரசிம்மரை அணைத்தபடியும் அமர்ந்திருப்பது அபூர்வ திருக்காட்சியாகிறது. இதனாலேயே இத்தல லட்சுமி நரசிம்மருக்கு கல்யாண லட்சுமி நரசிம்மர் என்ற ஒரு திருப்பெயரும் இருக்கிறது. இந்த இறை தம்பதியரை உளமான தரிசித்திட சத்துருபயம் அகலுவதோடு மட்டுமன்றி லட்சுமி கடாட்சமும் சேர்ந்து கிடைத்திடும் என்பதும் கணவன் மனைவி கருத்தொற்றுமையும் மேலாகும் என்பதும் ஐதீகம். ஆலயத்தின் தென்மேற்கில் உள்ள கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் 5 அடி உயரமாக அபயஹஸ்தம் கொண்டு அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ மரகதவல்லி தாயார் அழகு. பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த பரமமிகு வைணவ திருத்தலம் சோழர்கள் மற்றும் விஜயநகர அரசர்கள் காலத்தில் சிறப்பாக திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களின் பரிகார தலமாக விளங்கும் இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் வரும் சுவாதி நட்சத்திரத்தன்று இறை தம்பதியருக்கு நடைபெறும் திருமஞ்சன அபிஷேகம் வெகு விசேஷமாகவே கருதப்படுகிறது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் சரணம் பிரபத்தியே. சிறப்பான நாட்களை தவிர ஏனைய நாட்களில் பக்தர்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருக்குது. ஏங்க நாங்கள் கோயிலுக்கு போனீங்க கூட சரி, நானே என்னுடைய கேமராமேன் மற்றும் எங்களுடைய டெஸ்ட் ஒருத்தர் தாங்க வந்தாங்க, வேறு யாருமே கிடையாதுங்க. உங்களுக்கு இதான கேட்டுக்கிறேன். இதை தவிர இந்த சிறப்பான நாட்களை தவிர ஏனைய நாட்களில் மக்கள் வருகை கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்போ தானே இந்த ஊரான தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளுங்க. தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் போது இந்த ஊர் மட்டுமல்லுங்க, இந்த ஊரில் இருக்கும் மக்கள் மட்டுமல்ல, இது சிறப்பாக நமது பாரத பண்பாட்டை எடுத்துக்காட்டும் என்பதற்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்காதுங்க. இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் அனைவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அவ்வாறு தந்தாலே போங்க. இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்கள் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் என்பது நிரந்தரமான உண்மைங்க. இது போன்ற புராதன கோயில் தாங்கள் வருவீர்கள் என்று இந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துட்டுங்க. இது போன்ற கோயில்களுக்கு தாங்கள் வர வேண்டும். வாருங்கள், வேண்டுங்கள், வரம் பெறுங்கள். மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.